வேடன் ரொம்ப ஈர்ப்பான ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான பேர் இல்லை. வேடன் வேடனுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே சட்டை போடாம மேடையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன பாட்டு இந்த பையன் பாடுறதெல்லாம் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களை வைக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ சட்டை போடாம ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறவங்களுக்கு நம்மோட பதில் என்ன, வேற என்ன நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமா பார்க்க போறோம். விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற முதல்ல என் பேரு வேடன், ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் லைக் டாப்ஸி ஒன்லி. அப்புறம் என்ன தெரிஞ்சுப்பீங்க. வேடன் மேடைகளில் அவரோட பாட்டு அதி தீவிரமா ஒரு மாதிரி சாதி மறுப்பை பேசுற மாதிரி, சாதி ஒழிப்பை பேசுறதா இருக்கு. அந்த வேடன் மீது மிக கடுமையான விமர்சனம் வருது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அவரோட தாய் ஈழத்தமிழர், ஜாஃப்னாவை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். தந்தை மலையாளி. அவரோட பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஒரு மலையாள தேசிய இனத்தை சார்ந்ததாக தான் இருக்கு. தாய் என்னதான் ஈழத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டது, அந்த குழந்தை பிறந்தது, அவர் வளர்ந்தது, அந்த பண்பாடு எல்லாமே மலையாள பண்பாடாகவும் ஒரு மலையாளியாத்தான் வேடன் வளர்க்கப்படுறார். அவரோட இயற்பெயர் வேற. இயற்பெயர் நமக்கு தேவையும் கிடையாது. வேடன்ன வேடனாவே நம்ம பேசுவோம். அப்படி வேடன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல, கேரளாவில ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்ததுனால அவர் பல்வேறு ஒடுக்குமுறைகளை அனுபவிச்சும் கண்டும் அனுபவிச்சும் வளர்ந்ததுனால அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ரொம்ப இயல்பா ஓங்கி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு, கத்த ஆரம்பிச்சாரு, பாட ஆரம்பிச்சாரு. கேரளாவில சாதியை வெளிப்படையா ஏத்துக்கக்கூடிய மாநிலம். தமிழ்நாடு மாதிரி சாதிய பேருக்கு பின்னாடி போடாம இருக்கிற பழக்கம் கேரளாக்கு இல்லை. தமிழ்நாடு மட்டும்தான், இந்தியா முழுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் போதும் ஒருத்தர் சாதியை எதிர்த்து பாடுறான், சாதியை மறுத்து பாடுறான், சாதி எனக்கு மயிருன்னு பாடுறான். ஆனா அங்க வெகுசன மக்கள், இளைஞர்கள் தூக்கி கொண்டாடுறாங்க, அள்ளி அணைச்சுக்கிறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. தமிழை தவிர மீது எந்த மாநிலத்திலையும், தென்னிந்திய மாநிலங்கள்ல கூட அவங்க சொந்த மொழியில ஒரு வணக்கம் கிடையாது. நமஸ்காரங்கிற சமஸ்கிருதத்தை தான் பயன்படுத்துவாங்க. அது அவங்களுக்கு பெரிய குற்ற உணர்ச்சியாகவும் கிடையாது. அது அவங்களோட மொழியோட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல மட்டும்தான் ஒரு சுயமரியாதை சொல்லான வணக்கம் அப்படிங்கிறது இருக்கு. மீதி அத்தனை தென்னிந்திய மொழிகளிலும் கூட நமஸ்காரம் சொல்லுவாங்க. தமிழ்ல தென்னிந்திய சமஸ்கிருதம் கலக்கப்பட்டு உருவான மொழிகள் தான் இவையெல்லாம். இருந்தாலும் தங்களுக்குன்னு ஒரு தனித்த வார்த்தை இல்லையேங்கிற அந்த வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனா வேடன் சமஸ்கிருதத்தை நம்மளை அடிமையாக்குற சமஸ்கிருத சொல்ல நம்ம பயன்படுத்துறத விட நம்ம மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு தொடர்ச்சியா அவர் எல்லா மேடைகள்லையும் வணக்கம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. சாதி ஒழிப்பை பேசுறாரு. நான் பானை நல்ல, பறைய நல்ல, புலைய நல்ல, நீ தம்புரானும் அல்ல, அப்படி இருந்தா கூட நீ எல்லாம் எனக்கு ஒரு மயிரே இல்லை போடா மயிரே அப்படிங்கிறார். தம்புரான்னா யாரு? அங்க இருக்கிற பார்ப்பனர்களை சொல்றாரு. நாமளும் இங்க அப்படித்தான் பாடணும். நாங்கெல்லாம் இந்த சாதி இல்லை, அந்த சாதி இல்லை, நீயும் எங்களுக்கு பாப்பான் கிடையாது, பாப்பானா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது அப்படின்னு தான் நாமளும் இங்க பாடணும். சொல்ல போனா வேடனுக்கு முன்னாடி தமிழ்நாடு அதை பாடி இருக்கணும். இங்கே தமிழ்நாட்டிலே அவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கு, பாப்பானும் எனக்கு ஒரு மயிர் இல்லை அப்படிங்கிறத பாடுறதுக்கு. ஆனா வேடன் அதை வெளிப்படையா, அதுவும் அந்த பாடல் புகழின் உச்சிக்கு வேடனை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறத மிக இல்லை. கேரளா முழுக்க, கேரளாவை தாண்டி தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடை தாண்டி இன்னைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வேடன் கொண்டாடப்படுற செய்தி வரும்போது, அதுவும் வேடனோட இந்த சாதி ஒழிப்பு வரிகள் மூலமா வேடன் கொண்டாடப்படுகிறார், சமத்துவத்தை போதிக்கிறதன் மூலமா வேடன் கொண்டாடப்படுகிறார் அப்படின்றத கேட்கும்போது எவ்வளவு ஆனந்தமா, மகிழ்ச்சியா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வேடன், ஒரு சாதி ஒழிப்பு பேசுற வேடன், ஒரு சமத்துவ வேடன் கொண்டாடப்படுகிறான். வேடன் என்ன தன் வயிற்று பசிக்காக, பசியை போக்க வேட்டையாடி சாப்பிட்ட மனிதன். இன்னைக்கு இந்த வேடன் சமத்துவ பசிக்கு சாதியத்தை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற வேடன். சமத்துவ பசிக்கு சாதியத்தை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற வேடன். இந்த வேடனுக்கு இப்ப வழக்கமா நம்மள இருந்து ஒருத்தர் எந்த துறையில பெரும் புகழை அடைஞ்சாலும் பார்ப்பனையும் சும்மாவே இருக்காது. ஏன் அவன் எல்லாத்துக்கும் நம்ம பிஜேபியும் பார்ப்பனியத்தையும் குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா, யாரு உயரத்துல இருக்கானோ, யார் நம்மள இருந்து ஒருத்த வெளியே வளர்ச்சி அடையும் போது யார் இடத்துக்கு பிரச்சனை வருமோ அவன் தான் முதல் எதிர்வினையை நமக்கு ஆற்றுவான். அவன் தான் எதிர்வினையே ஆற்றுவான்.
நம்ம நம்ம எளிய மக்கள் இருந்து ஒருத்தன் வெளியே வரும்போது யார் இடத்துக்கு பிரச்சனை வருது, யாரோட அதிகாரத்துக்கு பிரச்சனை வருது, யாரோட ஆதிக்கத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னா பார்ப்பனர்களோட, இந்துத்துவத்தோட, பார்ப்பனியத்தோட ஆதிக்கத்துக்கு பிரச்சனை வருது. அப்போ முதல்ல வந்தும் முற்று முழுதாகவும் அவன் எதிர்வினையை தொடங்குவான். ஒட்டுமொத்த இந்தியாவோட அதிகார வர்க்கமும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எந்த துறையும் என்ன விதமான அடக்குமுறையும் அவன் கையாளுவான். அந்த மாதிரி தான் வேடனுக்கு என்னையே ரெய்டு விட சொல்லி கடிதம் எழுதுறான், என்னையே சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேடனோட தாய் ஈழத்து பின்புலம் கொண்டதுனால அவங்க இயக்கத்தோட தொடர்பு இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி, அந்த தொடர்பு இருக்குமோ என்னமோன்னா கேள்வி எழுப்பலைவன். அப்படி ஒரு ஆங்கிள் அவனை முடக்கி போடு, அவனை கைது பண்ணு அப்படின்னு பாஜகவை சேர்ந்த சங்கி கும்பல் கடிதம் எழுதுறான் என்னைக்கு. ஜாதியத்தை எதிர்த்து சமத்துவத்தை ஆதரிச்சு இங்க நடக்கிற தேர்தல் சூழ்ச்சிகளை, மதவாதத்தை எதிர்த்து பாட்டு பாடினா மோடியை தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதுறான் சங்கி கும்பல். இவன் புலிப்பல்ல போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால வேட்டையாடினானா அப்படிங்கிற மாதிரி வேடன் மீது வழக்கு போடுங்கன்னு வனத்துறையை ஏவி விடுறான். இப்படி அத்தனை துறைகளிலும் வேடன் மீது ஏவப்பட்டு ஒடுக்குமுறைகளை ஏவுறாங்க. அது அத்தனையில இருந்தும் வேடனோட மிகப்பெரிய இளைஞர் பலம், இளைஞர் ஆதரவு, மக்கள் சக்தி வேடனை மீட்டு கொண்டு வருது. ஏன் அங்கிருந்த மோகன்லால் வீட்டுல யானை தந்தம் இருந்தப்ப என்ன பண்ணி கிழிச்சிங்க, அப்புறம் ஏன் வேடனுக்கு அந்த வெறும் அந்த மணியை வச்சுக்கிட்டு ஆட்டுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பவும் வேடன் விடுவிக்கப்படுறார். இதுல இன்னொரு புறம் என்ன மாதிரியான விமர்சனம் வருது அப்படின்னா, இவர் என்ன அநாகரிகமா சட்டை போடாம பாட்டு பாடுறாரு, வெறும் பனியனை போட்டுக்கிட்டு பாட்டு பாடுறாரு, இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னா, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் யார் முன்வைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேடன் சட்டை போட மாட்டேங்கிறார், அதெல்லாம் ஒரு பாட்டா, சட்டை போடாம அநாகரிகமா இருக்காருன்னு இருக்கிற குற்றச்சாட்டை எவன் வைக்கிறான் அப்படின்னா, 2000 வருடங்களுக்கு மேலையும் இந்த வளர்ந்த யுகத்திலையும் 2025லயும் இன்னும் 25, 50, 100 வருஷம் ஆனாலும் சட்டையே போட போறதில்ல அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிற பார்ப்பனிய அயோக்கியத்தன கும்பல் தான் வேடனை சட்டை போடாத கும்பல். ஏன்னா காலங்காலமா காட்டு மிராண்டி பயல்களா நீங்க சட்டை போடாம சுத்திக்கிட்டு இருக்கீங்கடா. நீ யாரா வந்து எங்க வேடனை சட்டை போடாதவன் நீ சொல்றதுக்கு? காட்டு மிராண்டி கூட்டமே. உலகம் டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்தாலும் இன்னமும் கீழே ஒரு வேட்டி மேல ஒரு வேட்டி சுத்திக்கிட்டு கூட்டமே, நீ எங்க வேடனை சட்டை போடாத கும்பல்றியா? சட்டை போடாத காட்டு மிராண்டிகள் நீங்க தான். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சட்டையே போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிற காட்டு மிராண்டி கும்பல் நீங்க தான். நம்மளும் திரும்ப திரும்ப சொல்லுவோம், நான் பானை நல்ல, பறைய நல்ல, புலைய நல்ல, நீ தம்புரானும் இல்லை, இருந்தா எங்களுக்கு ஒரு மயிர் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. நாம வேடனை முற்று முழுவதுமா ஆதரிக்கணும். எதுக்கு ஆதரிக்கிறோம்? வேடனோட தாய் ஈழத்தமிழர் அப்படிங்கிறதுனாலயா? இல்ல. வேடன் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனாலயா? இல்ல. வேடன் எதை பேசுறார் அப்படிங்கிறதுனாலதான். வேடன் சாதி ஒழிப்பை பேசுறார், வேடன் சமத்துவத்தை பேசுறார், வேடன் பகுத்தறிவை பேசுறார், வேடன் தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிணையணும் அப்படின்னு பேசுறாரு. இது ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியது. ரொம்ப சமீபமா இப்போ கேரளாவில இருந்து ஒலிக்கக்கூடிய வேடன் சார்பு நபர்கள் ஒலிக்கக்கூடிய குரல் தென்னிந்திய மாநிலம் ஒன்று சேரணும், எங்க தாய்மொழிக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கிற குரல் எழும்புது. கன்னட நடிகர் ராஜ்குமாரோட அண்ணன் நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் வந்து கமலஹாசனோட இசை நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது கமலஹாசன் சொல்றாரு, உங்க கன்னடமும் தமிழ்ல இருந்து வந்தது தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றாரு. அதுக்கு கன்னட அமைப்புகள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இளைஞர்களே, தென் மாநிலங்கள்ல ரொம்ப ரொம்ப நுணுக்கமா இனவாதம் பேசுற கும்பலை பாஜக வளர்த்து விட்டுருக்கு. நீங்க கர்நாடகத்தை எடுத்துக்கங்க, என்னைக்குமே அங்க இருக்கிற ஒரு கும்பல் அந்த மக்களை தமிழர்கள் தமிழ்ல இருந்து வந்தது கன்னடம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் ஒப்புக்கொள்ள ஒரு கருத்து பரவ அனுமதிக்கவே மாட்டான். தமிழர்கள் விரோதியாவே சித்தரிச்சிட்டு இருப்பான், தமிழர்களை எதிரி அப்படிங்கிற மாதிரியே சித்தரிச்சிட்டு இருப்பான். தமிழ்நாட்டுல சீமானுங்கிற பொறிக்கு அயோக்கிய பைய, குடிகார பொறிக்கு பைய இனவாதம் பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தெலுங்கர்களை எதிரியா காட்டிக்கிட்டு இருப்பான். ரொம்ப கவனமா கவனிக்கணும் நீங்க. கன்னடனுக்கு தமிழன் எதிரி, தமிழனுக்கு தெலுங்கன் எதிரி, தெலுங்கன் எதிரி, மலையாளிக்கு தமிழன் எதிரி. நதிநீர் பிரச்சனை நம்மளை ஒன்று சேரவே விட மாட்டான் பாஜக. அங்கங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்மளை ஜாதியா உடைச்சு விடுற பாஜக பார்ப்பனிய கும்பல், இந்துத்துவ கும்பல், நம்ம ஜாதியா கூட ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் அவனோட வேலை. ஏன்னா நீ ஜாதியா பிரிஞ்சுட்ட, சரி அந்த ஜாதியெல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னா விடமாட்டான்.
அந்த ஜாதிக்குள்ள 100 ஜாதி சங்கத்தை உருவாக்குவான். அவனுக்கு இவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவான். அதுக்குள்ள கூட ஒற்றுமையை விட மாட்டான். ஒற்றுமை அப்படிங்கிறதே பாஜக காரனுக்கு அலர்ஜியான விஷயம். அது எந்த ரீதியில இருந்தாலும் அவன் ஒற்றுமையா இருக்கணும்னா பாப்பா மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கணும். அவன் ஒற்றுமையின் மூலமா அவன் அதிகாரத்தில் இருக்கணும், மற்றவன் எல்லாம் அடிமையா இருக்கணும், சூத்திர பயலா இருக்கணும் தான் அவன் நினைப்பான். இப்படி இங்க இருக்கிற சீமானுங்கிற பொறிக்கு பயனும் சரி, கர்நாடகத்துல இருக்கிற வாட்டாள் நாகராஜுங்கிற பயனும் சரி, இல்ல வேற எந்த மாநிலத்துல இருக்கிற பிரிவினை பேசுற எவனும் சரி, அவன் பாஜக RSS கிட்ட எலும்பு துண்டை நக்கிக்கிட்டு இருக்கிறவன் தான் தினம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மாநிலங்களை மக்களை ஒரு தாய் மக்கள்னு ஒன்று சேர விடாம நாமெல்லாம் ஒண்ணு, ஒரு மரபணு, நாம ஒரு ஒரு மொழி குடும்பம், ஒரு இனக்குழு அப்படிங்கிறத அதை நம்ம ஒரு கருத்தியலே பரவிடக்கூடாது அப்படின்னு அங்கங்க நின்றுட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருப்போம். அது ஏதோ கர்நாடகத்துல தான் அங்க இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற பொறுக்கியை நீங்க கவனிக்காம, சீமானுங்கிற எச்சக்கலையை நீங்க கண்டிக்காம, வெளி மாநிலத்தில் இருக்கிறவனை பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. இதை ஒரு பிரச்சனையாக்குவான். இப்ப இந்த பொறுக்கிங்கிற சீமான் கூட என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இவன் வேடன் எங்க தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாலும் கிளப்புவான், பேசுவான். தானே வேடன், நான் தான் வேடனுங்கிறான் அந்த பொறுக்கி. இவன் என்ன சொல்றான்? இவன் நான் தான் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நான் தான் வேடன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். யாருமே இவனை விட திறமையானவர்கள் இவன் ஒத்துக்கவே மாட்டான். இந்த பொறுக்கி பையன் யாரும் இவனை விட திறமையானவன் ஒத்துக்க மாட்டான். அவன் எல்லாம் கூட நான் பேசுறதுதான் அவன் பேசுறான், நான் தான் அவனை விட பெரிய ஆள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த இதுதான் வாயில வருது. அதனால இந்த பொறிக்கு பையன்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும். வேடனை நாம இனமாவோ மொழியாவோ பார்க்காம வேடன் பேசுகிற அரசியலை நம்ம ஆதரிக்கணும். வேடன் பகுத்தறிவை பரப்புறாரு, வேடன் சமத்துவத்தை பேசுறாரு, ஜாதி எனக்கு ஒரு மயிர்னு பேசுறாரு, அதை கொண்டு நம்ம ஆதரிப்போம். வேடனை மொழியாவோ இனமாவோ ஜாதியாவோ எவனாவது நம்ம கிட்ட பேசினா அவனை செருப்பை கழட்டி அடிப்போம். எங்க வேடன் கழட்டின சட்டை சமத்துவம் பேசி பல பேரை சட்டை போட வைக்கும். இங்க பார்ப்பனிய கும்பல் கலட்டின சட்டை, நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிற சட்டையெல்லாம் கலட்டி எங்ககிட்ட தீட்டு பார்த்து ஜாதியா உடைக்கும். அதனால காட்டு மிராண்டி கூட்டம், நாங்க போடாத சட்டையை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. முடிஞ்சா நீங்க சட்டையை நீங்க சமத்துவ சிந்தனைக்கு வாங்க. வேடன் நாமெல்லாம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒருவன் வேடன். அதாவது கேரளாவில் இயேசுதாஸ் இருக்கார் இல்லையா, பாடகர், அவருக்கு தான் மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை விட மிகப்பெரிய ரசிக கூட்டம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கேரளாவில் யாருக்குமே கூடாத மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வேடனுக்கு கூடியிருக்கு அப்படின்னு. கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரும் சக்தியா ஆளுமையா வேடன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. வேடன் இனிதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பார்ப்பனியம் ஆபத்தானது. நேரடியா எதிர்த்து பார்க்கும், இல்லைன்னா அணைச்சு அழிக்க பார்க்கும். இங்க பல சினிமாக்காரர்கள், புகழ்பெற்ற சினிமாக்காரர்கள் தமிழ்நாட்டிலே அப்படிதான் செய்யப்பட்டிருக்காங்க. ரஜினியா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேர். எவெல்லாம் புகழுக்கு உச்சிக்கு வரானோ அவனுக்கெல்லாம் பாப்பாத்திய கல்யாணம் பண்ணி வச்சிருவான். பாப்பாத்திய கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாப்பாத்தி மூலமா அவனையும் பகுத்தறிவு பேச விடாத அளவுக்கு அவனையும் அரை பாப்பானா மாத்தி விட்டுருவான். இப்ப ரஜினிகாந்தை பாருங்க, எந்நேரம் சிகரெட் குடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு கறி தின்னுட்டு சுத்திட்டு இருந்த ரஜினிகாந்த்ங்கிற சங்கிப்பைய இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீ கறி சாப்பிடாதுன்னு சாத்தான் வேதம் ஓதுதான் அப்படிங்கிற மாதிரி வேதம் ஓதுற சாத்தாங்கும்பல் கிட்ட இருந்து நமக்கு ஒரு வேதத்தை ஓதுறாரு ரஜினிகாந்த். இப்படி வேடன் விழிப்போடு இருக்கணும். புகழின் உச்சிக்கு போகும்போது அதை கையாளுற பக்குவம் இருக்கிறதுனால தான் அவர் சாதி ஒழிப்பு பேசுறாரு. இருந்தாலும் கூடுதல் விழிப்போட இருக்கணும். பார்ப்பனியம் எதிர்த்து அழிக்க முயற்சி பண்ணும், இல்லைன்னா அனைத்து அழிக்க முயற்சி பண்ணும். அதனால விழிப்போட இருக்கணும். வேடன் இந்த பார்ப்பனிய கும்பல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. வேடனை நாங்க கொண்டாடுவோம், தூக்கி கொண்டாடுவோம், இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். பல வேடன்கள் உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.